40வது விகாச பதையே நமோ நமக. விகாச டேஷ் மலர்ச்சி மிக்க பதையே தலைவனுக்கு நமோ நமக போற்றி போற்றி. ஹெட்டிங் விகாசம். விகாசம் என்பது மலர்தல் என பொருள் தரும் வடசொல். விகசித்தல் டேஷ் மலர்தல். ஆமா, விளங்க நிற்றல் எனலாம். அடுத்த பேரா ஹெட்டிங் மரபு. நாம் பேசும் போதும் எழுதும் போதும் சிலவற்றிற்கு குறிப்பிட்ட சில சொற்களை இட்டு வழங்குவது உண்டு. இவ்வாறே செய்யுள் இயற்றும் போது அதற்கென சில சொற்கள் உண்டு. அவை உரைநடையில் வருவதில்லை. இவ்வித முறைக்கு மரபு என்று பெயர். இதுவே வழக்கு எனவும் கூறுவர் பெரியோர். உலகில் வழங்குவது உலக வழக்கு. செய்யுளில் நூற்களில் உலக வழக்கு. செய்யுளில் நூற்களில் வழங்குவது செய்யுள் வழக்கு. அடுத்த பெறா ஹெட்டிங் உலக வழக்கு. நாம் அன்றாட வாழ்க்கையில் வழங்கும் முறை உலக வழக்கு ஆகும். யானைக்கன்று, நாய்க்குட்டி, கோழி குஞ்சு என்று கூறுவோம். கன்று, குட்டி, குஞ்சு என்ற சொற்கள் இளமையை உடையவற்றிற்கே உரியன என்றாலும் இச்சொற்களை மாற்றி யானை குஞ்சு, நாய் கன்று, பசுக்குட்டி கன்று, பசுக்குட்டி என்று கூறுவதில்லை. இவை போன்ற சொற்கள் நெடுங்காலமாக வழங்கி வரும் முறையிலேயே நாமும் வழங்குவது மரபு என்பர். மேலே கூறியவாறு உள்ள மரபு சொற்களில் உதித்தல், புலர்தல், கூம்புதல், மலர்தல் அல்லது விகசித்தல் பாட்டுல வருது என்பனவும் குறிக்கத்தக்கவை. அடுத்த பேரா ஹெட்டிங் உதித்தல் என்பது தோன்றுதல். இச்சொல் உலக வழக்கில் சூரியன் உதித்தான் என கேட்கிறோம். இங்கு உதித்தல் என்றால் இதுவரையில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த சூரியன் தோன்றினான் என்று பொருள்படும். ஆனால் அரசனுக்கு ஓர் திருமகன் உதித்தான் என்றால் பிறந்தான் எனவாகும். அடுத்த பெற புலர்தல் என்பது விடிவது. பொழுது புலர்ந்தது என்னும் போது காலை நேரம் வந்தது என்று குறித்தது ஆகும். கூம்புதல் டேஷ் குவிதல், மலர்தல் டேஷ் விரிதல். சூரியனை கண்ட தாமரை மலரும், சந்திரனை கண்ட தாமரை கூம்பும் பிராக்கெட்ல குவியும். எனவே கூம்பல், மலர்தல் என்பன மலருக்கு உரிய மரபு சொற்கள். கூம்புதலை குவிதல் என்றும் மலர்தலை விகசித்தல் என்றும் வேறு சொற்களால் குறிக்கலாம். அடுத்த பேரா ஹெட்டிங் விகாசபதி. மலர்ச்சி மகிழ்ச்சியால் வரும். அகத்தில் மகிழ்ச்சி இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சி காட்டும். மலர்ச்சி அல்லது மலர்தல் என்னும் போதே அதனுடைய மலர் பூவை குறிக்கிறது. அதனுடைய மலர் பூவை குறிக்கிறது என்பது புலனாகும். தாமரை மலர்ந்தது, மல்லிகை மலர்ந்தது என்றெல்லாம் வரும். மலர் போன்றே மென்மை உடைய முகம், அகம் இவற்றிற்கும் மலர்தல். இந்த இதை முடிச்சுடுறேன். இன்னொரு இதுலயும் இருக்கு 40. இந்த 40ல பாதி. இவற்றிற்கும் மலர்தல், குவிதல் அல்லது கூம்புதல் உண்டு. அகமும் முகமும் மலர்ந்தன என்னும் போது மனத்திலும் முகத்திலும் இருந்த மகிழ்ச்சியை காட்டும். இங்கு நம் இள முருகனை மலர்ச்சி டேஷ் மகிழ்ச்சி மிக்க பெரும் தலைவனாக காணும் பாம்பனடிகள் விகாசபதையே என்கிறார். அடுத்த பேரா இங்கு கூறியது வேலோனது உள்ள களிப்பினால் முகமும் விகசித்த பிராக்கெட்ல மலர்ந்துள்ள தன்மை என்க. கவலையற்ற ஒருவனுக்குத்தான் மற்றவர் கவலையை மாற்ற முடியும். தனக்கு வந்த வினை நீக்க வகை அறியாத ஒருவன் பிறருடைய வினையை நீக்க முடியுமா? மட்டற்ற மகிழ்ச்சி மிக்க சேயவனால் மற்றோர்க்கும் மாறாத மகிழ்வு உண்டாக்க இயலும். அதனால்தான் முருகவேள் மகிழ்ச்சி காட்டும் விகசிதம் பிராக்கெட்ல மலர்ச்சி உடையவன், அடியவர்க்கும் வற்றாத வளம் தந்து மகிழ்விப்பவன் என்கிறார். அடுத்த பேரா மலர்வது பூவின் குணமானால் மலர்ந்த மலர்
ஒரு சமயம் கூம்பி வாடி போகும். குகபிரானும் மலர் போல விகசித்தால் ஒரு கால் வாடி மனம் கூம்புவனோ என்னில் இப்பரமன் கூம்புதல் அற்று கொய்யாது குவியாது குமையாது கொய்யாது பறிக்காத கொய்யாது குவியாது குமையாது குமையாது மனம் வீசும் 3 சுழின கோமள தெய்வ மலர் ஆவன் என்க. அவனது புன்முறுவல் பூத்தளர்ந்த பூங்குமுத அவனது புன்முறுவல் பூத்து அலர்ந்த பூங்குமுத செவ்வாய் ஜென்மவிடாய் தீர்க்க வல்லது என்று அறிக. வாடா மென்மலரே மயிலேறிய மாணிக்கமே என்றார் பிறரும். அடுத்த பெறா கருணைக்கு உளான கந்த தெய்வம் தனது விகசித்த முகமலரால் அடியரை களிப்பு கடலாட செய்யும் சொந்த தெய்வம் என்று தெளிய வைத்ததாம். அதோட தொடர்ச்சி. விகாசபதையே நமோ நமக. விகாசமுடைய பரம்பொருள் விகாசி எங்கும் நிறைந்தது என்றும் உள்ளது. ஓர் உவமை கூற ஒண்ணாதது, பிறப்பற்றது, எல்லாவற்றிலும் மேலானது என்ற இலக்கணங்கள் இச்சொல்லுக்கு பேசப்படுகிறது. அனந்தம், அஜரம், பரமம், காசி, சர்வவியாபி இத்யர்த்த தஸ்மாத் தத் பிரம்ம சிந்தயா. அடுத்தது தனியா அனந்தம் பிராக்கெட்ல தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் பிராக்கெட் க்ளோஸ் திரிவித பரிச்சேத சூன்ய. அடுத்த பேரா தேச பரிச்சேதம் பரிச்சேத சூன்யக அப்படின்னு முடிச்சுட்டார். அடுத்தது பிராக்கெட்டை போட்டு ஃபுல்லும் ஒரு பேராவே எழுதியிருக்கு. பிராக்கெட்ல தேச பரிச்சேதம் டேஷ் என்ற இட எல்லை முடிவு அற்றது. அங்கு இங்கு என்று எல்லை கூற முடியாதபடி எங்கும் நிறைந்தது. கால பரிச்சேதம் டேஷ் நேற்று